தோசை மாவு போண்டா செய்ய போகிறோம். கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், மிளகாய் 4 மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. முருங்கை இலை 1 கப்பு, மைதா, தோசை மாவு நமக்கு தேவையான அளவுக்கு தோசை மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் சோடா. இது போண்டா பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். போண்டா பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, எண்ணெயில் போட்டுடலாம். போண்டா நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு எல்லாமே போட்டு எடுத்துடலாம். போண்டா எல்லாம் சுட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு. யாருக்கு இந்த தோசை மாவு போண்டா பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.